ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சேமியா பாயாசம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ சேமியா பாயாசம் செய்யறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்துக்கணும். 1 லிட்டர் பால், 1 கப் சுகர், 1 கப் ரோஸ்டட் சேமியா, 1/4 கப் ஜவ்வரிசி, 3 ஸ்பூன் நெய், காய்ஞ்ச திராட்சை, ஏலக்காய் தூள், முந்திரி, அப்புறம் பாதாம், அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு பால் பாயசம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம எல்லா நட்ஸையும் நம்ம நெய்யில் வறுத்து எடுத்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அது சூடான உடனே அதில் முந்திரி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு வறுத்துடலாம். இப்போ முந்திரி கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே அதில் நாம் காய்ஞ்ச திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். அந்த காய்ஞ்ச திராட்சை லைட்டாக பலூன் மாதிரி வரணும். இப்போ காய்ஞ்ச திராட்சை பலூன் மாதிரி வந்துச்சு. அதில் அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பாதாம் போட்டு வறுத்துடலாம். எல்லா நட்ஸும் கிரேப்ஸும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை நாம எடுத்துடலாம். இப்போ அதே பேன்ல நம்ம இந்த சேமியா வறுத்துடலாம். இது ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியான்றதுனால இது 2 மினிட்ஸ் வறுத்தா போதும். இப்போ இதை நாம் நல்லா 2 மினிட்ஸ் வறுத்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நட்ஸு சேமியா எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை ஃபஸ்ட்டு வேக வச்சிடலாம். ஏன்னா அது வேகிறதுக்கு தான் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நாம் எடுத்து வச்சிருக்கிற பாலில் கொஞ்சம் பால் இப்போ ஊற்றிடலாம். நான் பாலை ஆல்ரெடி கொதிக்க வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் அதில் நான் 2 ஸ்பூன் ஜவ்வர் சேர்த்து வச்சுருக்கிறேன். அதை போட்டு ஆட் பண்ணி அதை கொதிக்க வச்சிடலாம். லைட்டாக நம்மளோட ஜவ்வரிசி எல்லாம் கண்ணாடி பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நாம் வறுத்து வச்சிருக்கிற சேமியாவை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டு நம்ம அதை வேக வச்சுக்கலாம். நம்மளோட சேமியா நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 1 கப் சுகரை ஆட் பண்ணிடலாம். இது என்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. வேணும்னா நீங்கள் இதில் கண்டென்ஸ்டு மில்க் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதில் நம்ம பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்க மில்க்கையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா தண்ணியாகவே செய்துக்கோங்க, ஏன்னா நம்ம ஆஃப் பண்ணின உடனே அது கொஞ்சம் கட்டி ஆகிடும். உங்களுக்கு ஒரு வேளை அந்த மாதிரி கட்டியான மாதிரி தெரிஞ்சால் நீங்கள் மறுபடியும் பாலை கொதிக்க வச்சு ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம பாயாசம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ இதில் நாம் இந்த ஏலக்காய் தூளை ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வறுத்து வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் வச்சுருக்கிற நெய்யையும் ஊற்றிடலாம். அவ்வளவுதான், நம்மளோட சேமியா பாயாசம் ரெடி ஆயாச்சு. இனி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபைனலாக நம்மளோட சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பாயசம் நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. சுகர் லெவல்லாம் கரெக்டாக இருக்குது. கீயோட வாசனை சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த ரெசிபியை பற்றி உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.